வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் யோசுவா நூலில் 19வது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த நூல்களில் 17.24% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். சிமியோனுக்கு அளிக்கப்பட்ட பகுதி. 2வது சீட்டு சிமியோனின் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி விழுந்தது. அவர்களது உரிமைச் சொத்து யூதா மக்களின் பங்கிற்கு நடுவில் அமைந்திருந்தது. அவர்களுக்கு உடைமையான நகர்கள் பேயேர்செபா, சேபா, மோலாதா, அச்சர் சூவால், பாலாயட்சேம், எல்தோலகு, பெத்தூல், ஓர்மா, சிக்லாகு, பெத்மர்கபோத்து, அச்சர் சூசா, பெத்லாவாவோத்து, சாருகன் ஆக 13 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. ஐன், ரிம்மோன், எக்தேர், ஆசான் ஆக 4 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. இவைகள் அன்றி தெற்கே இராமாது எனப்படும் பாகலாத் பேயர் வரை உள்ள நகர்களும் அனைத்தும். இதுவே சிமியோன் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி கிடைத்த உரிமைச் சொத்து. சிமியோன் குலத்தாருக்கு உரிய பங்கில் யூதா மக்களுக்கு ஒரு பகுதி. யூதா மக்களுக்கு ஏராளமான உடைமை இருந்தது. அவர்களின் உரிமைச் சொத்தின் நடுவில் சிமியோனின் மக்கள் உரிமைச் சொத்தை பெற்றனர். செபுலோனுக்கு அளிக்கப்பட்ட பகுதி. 3வது சீட்டு செபுலோன் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி விழுந்தது. அவர்கள் உடைமையின் எல்லை சென்றது. அவர்களது எல்லை மேற்கே மரியலாவுக்கு ஏறி தபாசேத்துக்கு வந்து யோக்னயாமுக்கு எதிரில் உள்ள ஓடையை தொடுகின்றது. சாரிதிலிருந்து கதிரவன் உதிக்கும் கிழக்கு பக்கம் திரும்பி கிஸ்லோத்து தாபோரையும் தாபராத்தையும் நோக்கிச் சென்று யாப்பியாமேல் ஏறுகிறது. அங்கிருந்து கிழக்காக காத்கேப்பேரையும் இத்தகாச்சினையும் ரிம்மோனையும் கடந்து சென்று நேயா பக்கம் வளைகிறது. மேலும் இவ்வெல்லை வடக்கில் அன்னாத்தோனை சுற்றுகிறது. இது இஃப்தாவேல் பள்ளத்தாக்கில் முடிவடைகிறது. கட்ராத்து, நகலால், சிம்ரோன், இதாலா, பெத்லகேம் ஆக 12 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. இந்நகர்களும் அவற்றின் சிற்றூர்களுமே செபுலோன் மக்களுக்கு அவர்கள் குடும்பங்களின்படி கிடைத்த உரிமைச் சொத்து. இசக்காருக்கு அளிக்கப்பட்ட பகுதி. 4வது சீட்டு இசக்காரின் மக்களுக்கு அவர்கள் குடும்பங்களின்படி விழுந்தது. அவர்களது எல்லை இஸ்ரியல், கெசுலோத்து, சூனேம், அப்பாராயும், சீயோன், அனகராத்து, இரப்பீத்து, கிசியோன், எபசு, இரமேத்து, ஏன்கண்ணிம், ஏன்கத்தா, பெத்பசேசு என்பவையே. அவ்வெல்லை தாபோரையும் சகச்சிமாவையும் பெத்சமேசையும் தொட்டு யோர்தானில் முடிவடைகின்றது. ஆக 16 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. இவை இசக்கார் மக்களின் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி உரிமைச் சொத்தாக கிடைத்த நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும். ஆசேருக்கு அளிக்கப்பட்ட பகுதி. 5வது சீட்டு ஆசேர் மக்களின் குலத்திற்கு அவர்கள் குடும்பங்களின்படி விழுந்தது. அவர்களின் எல்லை எல்காத்து, அலி, பெத்தேன், அக்சாபு, அல்லமலக்கு, அமாது, மிசால் என்பவை. மேற்கு பக்கம் கர்மேலையும் சகோர் லிப்னாத்தையும் தொட்டு கிழக்கு பக்கம் திரும்பி பெத்தாகோன் சென்று செபுலோன் இஃப்தாவேல் பள்ளத்தாக்கையும் பெத்தேமக்கு நெகியேலுக்கு வடக்காகத் தொட்டு காபூலில் இடப்பக்கம் திரும்புகிறது. எபிரோன், இரகோபு, அம்மோன், தானா, பெரிய சீதோன் வரை சென்று பிறகு ராமா பக்கம் திரும்புகிறது. அரண்சூழ் நகரான தீர் வரை சென்று கோசா பக்கம் திரும்பி கடலில் முடிவடைகிறது. மேகேப்பல் அக்சிபை ஒட்டிய கடலில் முடிவடைகிறது. உம்மா, அபேக்கு, இரகோபு ஆக 22 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. இவையே ஆசேர் மக்கள் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி கிடைத்த உரிமைச் சொத்தாகிய நகர்களும் சிற்றூர்களும். நப்தலிக்கு அளிக்கப்பட்ட பகுதி. 6வது சீட்டு நப்தலியின் மக்களுக்கு அவர்கள் குடும்பங்களின்படி விழுந்தது. அவர்களது எல்லை ஏலப்பிலிருந்து சானான்னிமயம்ல கருவாலி மரத்திலிருந்து அதாமின் நெகேபு, யப்னவேல், இலக்கம் வரை சென்று யோர்தானில் முடிகின்றது. பிறகு அவ்வெல்லை மேற்கில் அசனோத்து தாபோர் பக்கம் திரும்புகிறது. அங்கிருந்து உக்கோகில் வெளியேறுகிறது. தெற்கே செபுலோனையும் மேற்கே ஆசேரையும் கிழக்கில் யோர்தானையும் எல்லையாக கொண்டுள்ளது. அரண்சூழ் நகர்கள் சித்திம், சேர், அம்மாத்து, இரக்காத்து, கிணரேத்து, அதாமா, ராமா, ஆட்சோர், கெதேசு, எதிரேயி, ஏன் ஆட்சோர், ஈரோன், மிக்தலேல், ஓரேம், பெத்தனாத்து, பெத்சமேசு ஆக 19 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. இவை நப்தலியின் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி உரிமைச் சொத்தாக கிடைத்த நகர்களும் சிற்றூர்களும். தானுக்கு அளிக்கப்பட்ட பகுதி. 7வது சீட்டு தான் மக்களின் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி விழுந்தது. அவர்களது உரிமைச் சொத்தின் எல்லை சோரா, எஸ்தாவோல், ஈர் சமேசு, சாயலாபிம், ஐயலோன், இதிலே
கெயிலா, ஏலோன், திமினா, எக்ரோன், எல்தேகே, கிபதோன், பாகலாத்து, எகூது, பெனபராக்கு, காத்ரிம்மோன், மேயர்கோன், இரக்கோன் ஆகிய இந்நகர்களும் யோப்பாவுக்கு எதிரே எல்லைப் பகுதியும். தான் மக்களின் எல்லை ஒடுக்கமாக இருந்ததால் அவர்கள் புறப்பட்டு போய் இலசேமை முற்றுகையிட்டு வளைத்துக் கொண்டனர். அதை வாழ்முனையில் தாக்கி தங்கள் உடைமையாக்கிக் கொண்டு அங்கு வாழ்ந்தனர். தங்கள் மூதாதையான தானின் பெயரை ஒட்டி இலசேமிற்கு தான் என்று பெயரிட்டார்கள். இந்நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் தான் மக்களின் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி கிடைத்த உரிமைச் சொத்து. நாட்டுக்கு எல்லை வகுத்து அவரவர்களுக்கு உரிமைச் சொத்து பிரித்து கொடுத்த பின் நூனின் மகன் யோசுவாவுக்கு இஸ்ரேல் மக்கள் தங்கள் நடுவில் உரிமைச் சொத்து அளித்தனர். எப்ராயிம் மலைநாட்டில் அவர் கேட்ட நகரான தின்னதத் செராவை ஆண்டவரின் கட்டளைப்படி அவருக்கு கொடுத்தனர். அவர் அந்நகரை கட்டி எழுப்பி அதில் வாழ்ந்தார். இவ்வாறு குரு எலையாசர், நூனின் மகன் யோசுவா, இஸ்ரேல் குலங்களின் முதுபெரும் தலைவர்கள் ஆகியோர் இவைகளை இஸ்ரேல் மக்களின் குடும்பங்களுக்கு உரிமைச் சொத்தாக சீலோவில் ஆண்டவர் முன்னிலையில் சந்திப்பு கூடார வாயிலில் திருவுளச்சீட்டு போட்டு உரிமையாக்கி நாட்டின் தங்கீட்டு பணியை நிறைவு செய்தனர். நாம் 1189 அதிகாரங்களில் 206 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். மறக்காமல் வாருங்கள்.